நாளைக்கு நீ இங்க இருக்க போறது கிடையாது. உன்னை வித்துட்டே நான் காரை வாங்கலாம்னு நினைக்கிறேன். பிரைஸ் லார்ட் கார்த்திக் பிரதர். என்ன பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தனியா பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? இதோ பாஸ்டர், இந்த 5-6 மாடு இருக்கு, குட்டி போட்டிருக்கு. ஆமா ஆமா பார்த்தேன். வித்துட்டு கார் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். அப்படியா? சரி சரி. அதான் இன்னைக்கே நான் நினைக்கிறேன், நாளைக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் அதை பார்த்துட்டு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாட்டை வித்துட்டு நாளைக்கு காரை வாங்கிட்டு நிறைய வேலை இருக்கு, அதை யோசிச்சே கொஞ்சம். ஓகே ஓகே. ப்ரேயர் பண்ணீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல பாஸ்டர், ஜெபிக்கல. எல்லாமே ரெடியா இருக்கு, கார் இருக்கு, வாங்கறதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. கரெக்டா இது பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் எதுக்கு? கரெக்ட் தான். ஒரு ப்ரேயர் கூட பண்ணல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. நான் வந்து சொல்வீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ காலைல கூட சர்ச்சுக்கு வந்திருந்தீங்க, சொல்வீங்கன்னு நினைச்சேன். அதையும் ஒன்றும் சொல்லல. இது எதிர்பாராம நடந்தது, அதனால. சரி, இருந்தாலும் நம்ம வந்து ஜெபிச்சுட்டு பண்றது நல்ல விஷயம் தானே. ஏன்னா வசனம் சொல்லுது, நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே அப்படின்ட்டு நீதிமொழிகள் 27வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது. நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம நாளைக்கானதை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கொடுக்கணும். ஆண்டவர், நாளைக்கு இதெல்லாம் செய்ய போறேன், அது எப்படி ஆகுமோ தெரியல, நீங்க வந்து நடத்துங்க அப்படின்னு நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்களே ஒரு பிளான் பண்ணிட்டு நீங்களே அதை செஞ்சிடலாம் அப்படிங்கும்போது அது சரியான ஒரு காரியம் இல்லையா பிரதர்? அதனால ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நடத்தி தருவார். சரிங்களா? ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க கூட நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. ஏன்னா நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். பிளான் பண்றதே கிடையாது. இதுதான் செய்யணும், இதை செய்யணும், என்ன எதுவுமே வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம ஒரு விஷயத்த செஞ்சிடறோம், ஒரு பிளான் பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று செஞ்சிடறோம். பட் கடைசியில வந்து அது சரியான ஒரு திசையில போகிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் லாஸ் பண்ணிருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். நிறைய பேர் இழந்து போயிருக்காங்க, நிறைய பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்றேன்னு சொல்றாங்க, நிறைய விஷயம் சொல்றாங்க. இது எல்லாமே வந்து கடைசியில சக்சஸ்ல போய் முடியுதா அப்படின்னு கேட்டாக்கி நிறைய இடங்கள்ல வந்து சக்சஸ்ல முடியல. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து சுய விருப்பத்தோட சுய எண்ணத்தோட போய் செய்யறாங்களே தவிர ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செய்யணும் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்ல. சோ தயவு செஞ்சு நீங்க எதை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க, ஆண்டோட சித்தத்தின்படி செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணல, நாளைக்கு நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்ட்டு. பட் நாளைக்கு நடக்கக்கூடியது நமக்கு தெரியாது. அப்படின்றதுனால எதை செய்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷனோட செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.